என்னுடைய வீக்கெண்ட் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. ஃபுல் பிஸியாகவே போயிடும். குக்கிங், பிள்ளைங்களோட பாப்பாவோட என்கேஜாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்ட பணியாரம் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு வந்து காரமாக தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கணும். இவங்க வந்து பொரியல் பண்ணால் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். கேப்பை ரொட்டி போடும்போது சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பணியாரம் இட்லி மாவு, புளிக்காத இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணி அதை பணியாரமாக ஊற்றி கொடுத்துருவேன். நெய்யில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். பணியாரம் சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். நல்லா தான் இருந்தது. பணியாரம் டேஸ்ட்டாக இருந்தது. அவளும் விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் பசங்க சாப்பிட்லைன்னா ஏதாவது ஒரு இதில் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேடம் என்னை வீடியோ எடு, நான் டான்ஸ் ஆடுறது வீடியோ எடுன்னு சொன்னான். சரின்னு அதை கொஞ்சம் எடுத்துட்டு அவளை நீ பசில் பண்ணு, நான் போய் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இப்போல்லாம் அவளே பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அவளே எவ்வளோ பண்ணிக்கிறா, என்னைய விட நல்லாவே மடித்து வைக்கிறா. பசங்களுக்கு இப்போவே வந்து சொல்லி கொடுக்குறது நல்லது தான். ஈவன் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து பாய்ஸும் கற்றுக்கிட்டா நல்லது தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு குக் பண்ண போயிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வெள்ளை பூசணி சாம்பார் வச்சு முட்டை ஆம்லேட் போட்டுட்டேன். சிம்பிளாக முடிச்சுக்கலான்ட்டு இதை வச்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி சேர்த்துப்பேன் எல்லா ஃபுட்லேயுமே. அதுக்கப்புறம் சண்டே வந்து சூப்பு தான் வச்சேன். காய்கறி சூப்பு, கார்ன், ப்ராக்கோலி, கேரட், தக்காளி எல்லாம் போட்டு பட்டரில் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பெப்பர், உப்பு, உரப்புக்கு வந்து பெப்பர் தான் மோஸ்ட்லி நான் ஆட் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் கார்லிக்கும் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கிட்டேன். நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவகேடோ இருந்தது. அவகேடோவில் வந்து கொஞ்சம் டேட்ஸு, பெருச்சம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதோட அது ஸ்மூத்தி மாதிரி செஞ்சுக்கிட்டேன் அவகேடோவை. அப்புறம் 2 எக்கு பாயில் பண்ணிக்கிட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எங்களுக்கு இது தான். சூப்பு, காய்கறி சூப்பு, அவகேடோ ஸ்மூத்தி, 2 எக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் காய் எவ்வளோக்கு சேர்க்க முடியுமோ காய் சேர்க்குறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எப்படி நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நண்டு க்ளீன் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தனிய பாத்திரத்தில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் மசாலா நண்டுக்கு செஞ்சாச்சு. இந்த அளவுக்கு வரணும். பாப்பா சமைக்கவே விடலைங்க. அதுக்கப்புறம் அவளை போதுமா போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து நண்டு குழம்பு வச்சாச்சு. அதுக்கு மேலே அவளை போக சொல்லியாச்சு. ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வத்த விடணும். மூடி போட்டு நல்லா வத்த விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து போட்டு இறக்க வேண்டியதுதான். நண்டு குழம்பு நான் தனியாக போடுறேன். இதில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல என்னால்.
டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. நண்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை. நான் ஏற்கனவே தனியாக ப்ரான் ஃப்ரை என் ஹஸ்பண்ட் செஞ்ச வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதே மெத்தடில் தான் ப்ரான் ஃப்ரை வீடியோ பண்ணோம். வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். அதே மெத்தடில் ப்ரான் ஃப்ரை பண்ணிவிட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நண்டு குழம்பு ப்ரான் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. லஞ்ச் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு இது அதிரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு எடுத்து முடிச்சிட்டேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.